நம்ம வீடு ரொம்ப பெரிய பிரம்மாண்ட மாளிகையாக இருந்து பழைய சிவாஜி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வீடே வந்து திருமண மண்டபத்தில தான் வீடு மாரி காட்டுவாங்க. இப்போ எல்லா படத்துலயும் அப்படி தான் காட்டுவாங்க. சின்ன வீடு காட்டவே காட்ட மாட்டாங்க. இப்போ வந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குடிசை வீட கூட எதார்த்தமான படங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாரி மண்டபங்கள் மாரி இருக்கிற வீடுகள்ல நீங்க கண்ணாடி வைக்கிறது வந்து பார்த்த உடனே, "ஐயோ! இவ்ளோ பெரிய வீடா?" அப்படின்னு அவன் பார்க்கும்பொழுது கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய கண் திருஷ்டி அவனுக்கே போறதுக்காக. சரி. ம். யார் பார்க்குறாங்களோ, வாய் அடைக்கிறாங்களோ, "இவ்வளோ பெரிய வீடா? இவ்வளோ பெரிய சாமி அறையா? இப்படி வாழ்றாங்களா?" அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த கண்ணாடி அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் குடுக்குறதுக்காக வைக்கிறோம். நாமளே குடிசையில வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. நாமளே சின்ன வீட்ல நாம கண்ணாடி வச்சு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம். வந்தவனுக்கு பாவம் தான் வருது நம்மள பார்த்த உடனே. "இவ்வளோ ஆளா இருக்கிறானே, இன்னும் வீடு கட்டாம இருக்கானே பாவம்" அப்படின்னு. அந்த பாவம் நம்மளுக்கு தேவை. ம். அவனுடைய கருணையிலாவது நம்ம வீடு கட்டிட மாட்டோமா? அவன் அப்ப கண்ணாடி வைக்க வேண்டியது யாரு? கண் திருஷ்டியை இழுக்கக்கூடிய நபர்கள் தான் அதை வைக்கணும். எல்லாருமே வச்சுக்கக்கூடாது. எல்லாருமே கழுத ஃபோட்டோ வச்சுறது, வீட்டு வாசலில் கழுத ஃபோட்டோ வச்சுட்டு முகம் சுளிக்க வைக்கிறது எல்லாரையும். கேட்டால் அது கண் திருஷ்டியாம். அந்த கழுத ஃபோட்டோக்கு பூ வேற வைப்பாங்க. அதையும் பார்த்துருக்கோம். கழுத என்ன பண்ணால் கழுதையை பார்த்தா நம்மளுக்கு இதெல்லாம் வியாபார யுக்திகளை தவிர இதில் பெரிய கண்ணாடியெல்லாம் கொடுக்குறது வந்து அந்த பெரிய பெரிய மண்டபங்களில் தான் வைப்பாங்க. கண் திருஷ்டி வந்துடக்கூடாது. அப்படியே அவங்களுக்கு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கே போயிட்டோம். அவங்கள காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவருடைய கண் திருஷ்டி அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அப்படி போயிட்டுன்றதுக்காக தான் கண்ணாடி வைக்கிறது. ஆனால் இந்த கண்ணாடி வைக்கிறதுனால நம்ம திருஷ்டியெல்லாம் போயிடுதுன்று நம்ம வாழ்கிற 1 சென்ட் வீட்டில் 2 சென்ட் வீட்டில் 1 கிரவுண்ட் வீட்டில் 2 கிரவுண்ட் வீட்டில் வைக்கிறதெல்லாம் தவறானது. அவ்வளோலாம் தேவையே இல்லை.